பகலில் கோயில் அர்ச்சகர், பார்ட் டைமாக பைக் திருடன், இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். யார் அந்த இருமுகன்? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். காவி வேட்டி, கலர் சட்டை என்று பக்திமயமாக காட்சியளிக்கும் இந்த நபரைத்தான் இருசக்கர வாகன திருட்டுகளில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நகர பகுதியில் கடந்த சில நாட்களாக இருசக்கர வாகனங்கள் திருட்டு போவதாக சங்கராபுரம் காவல் நிலையத்துக்கு தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. திருட்டு நடைபெற்ற இடங்களில் இருந்த சிசிடிவிகளை ஆய்வு செய்த போது காவி வேட்டி கட்டி கலர் சட்டை போட்டுக்கொண்டு தோளில் பேக் மாட்டியபடி நபர் ஒருவர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் சில சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அதே நபர் அதே கெட்டப்பில் பகலிலும் கைவரிசை காட்ட முயன்ற காட்சியும் சிக்கியது. இதனைத் தொடர்ந்து அந்த மர்ம நபர் யார் என்று போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கொளத்தூர் சங்கராபுரம் திருக்கோவிலூர் சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த நபர் ஒருவரை நிறுத்தி விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவரை சந்தேகத்தின் பேரில் காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அப்போதுதான் அந்த நபர் இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்களில் சிசிடிவியில் சிக்கிய நபர் என தெரியவர வகையாக சிக்கிய அவரிடம் போலீஸ் பாணியில் விசாரணை நடத்தியதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. போலீசாரிடம் சிக்கிய அந்த நபர் கனியாமூர் பகுதியை சேர்ந்த ராஜேஷ் ஆவார். இவர் அங்குள்ள சிவன் கோயிலில் அர்ச்சகராக இருந்துள்ளார். அர்ச்சகர் வருமானம் அவரது வாழ்வாதாரத்திற்கு போதாததால் பகலில் பக்தி பழமாக திகழும் ராஜேஷ் இரவுகளிலும் சில நேரங்களில் பகலிலும் கூட இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளார். எங்கோ ஊருக்கு செல்பவர் போல தோளில் பேக்கை மாட்டியபடி ராஜேஷ் கிளம்பிவிட்டால் அன்று ஏதாவது ஒரு பைக்கை லவட்டி விட்டுத்தான் வருவாராம். பைக் திருட்டு மட்டுமல்லாமல் பாசார் கிராமத்தில் உள்ள சிவன் கோயிலில் சிவனின் கழுத்தில் கிடந்த 1.5 பவுண்ட் தங்க நகையையும் திருடியதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து அர்ச்சகராக பக்தி பழமாகவும் திருட்டுகளில் ஈடுபட்டு வந்த இருமுகன் ராஜேஷ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர் திருடிய 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரை கைது செய்து சங்கராபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.